ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர். நான் உங்கள் அனிதா. நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி சட்னி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டில் செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய சட்னி ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். கடாய் ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை பொன்னிறமாக வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இது செவந்து வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கட்டாயம் சேர்க்கணுங்க. பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் சட்னிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து இப்போ ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே வெந்து நல்லா மசிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வரணுங்க. பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே ஒரு 10-20 செகண்ட் கலந்து விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சர் ஜாருக்கு மாற்றுங்க. சூட்டோடு மாற்ற வேணாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம். கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சட்னி வந்து கொஞ்சமாக குறப்பாக அரைச்சிக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தான் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த திக்னஸ்க்கு இருக்கணும். இந்த சட்னி வந்து தாளிக்காமல் அப்படியே கூட சாப்பிட்லாம். தாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தாளித்து இதில் சேர்த்துக்கங்க. ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.